ஆன்மீகமும் அரசியலும் 2ம் ஒன்று தான். ஆன்மீகத்துக்குள்ள தான் அந்த அரசியல் இருக்கிறது. அது ஒன்றும் பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்ல. ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. இந்து மதம் உண்மையிலே என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் இந்து ஆயிருங்க. எல்லாரும் சிவபெருமான கும்பிடுங்க. எல்லாரும் பார்வதியை கும்பிடுங்க. இந்து மதத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த கட்டுப்பாடு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியும், இன்றைக்கு அதன் பின்னணியில இருக்கிற RSS அமைப்பும் தமிழ் மொழியை கூட அங்க உள்ள விட மாட்டேங்குது. இந்து இந்து மத கோயில்களுக்குள்ளேயும் இந்து மத வழிபாட்டுக்குள்ளேயும் தமிழ் மொழியை கூட விட மாட்டேங்குது. இந்து மதம்ங்கிறது வேற, ஹிந்து மதம்ங்கிறது வேற. ஆனா போட்டு வடமொழி போட்டு ஹிந்து மதம்ங்கிறது வேற. தமிழர்களோடது இந்து மதம். அதுல ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. அவர் ஆன்மீகம் பேசலாம், ஆன்மீகத்தில் அவர் இருக்கலாம். ஆனால் பயாலஜிக்கலி பிறக்கலைங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவர்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பரமாத்மாக்களால் அனுப்பப்பட்டவர்கள் தான். கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் குடமுழுக்கு நடத்தும் பொழுது அங்கே தமிழில் நடத்தணும்னு சொல்லி ஒரு குழு அமைக, எந்தெந்த மந்திரங்கள் ஓத வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு குழு அமைகன்னா அரசாங்கம் கருத்து கேட்பு கூட்டம் வருது. கருத்து கேட்பு கூட்டத்தில் நீங்கள் வாங்க, கருத்தை சொல்லுங்க. அங்கே வந்துட்டு கலாட்டா மேலே கலாட்டா பண்ணி வேற யாரையுமே பேச விட மாட்டேன்னு சொல்லி ஒரே இதாகி அவ்வளவாகி அந்த கூட்டமே கூட்டமே நடக்கலை. திருநெல்வேலியில் அடுத்த நாளைக்கு அந்த எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்கிறாங்க. எல்லாம் RSS BJP தலைவர்கள் அங்கே இருந்த திருநெல்வேலியில் இருந்த தலைவர்கள் மேலே தான் எல்லா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்போ எவ்வளவு கலாட்டா பண்ணுறாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது. இந்த வெறுப்பு அரசியல்ங்கிறது இந்த தடவை எடுபடலைங்கிற, இந்த தடவை இல்லை, பொதுவாக இந்திய நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த வெறுப்பு அரசியல்ங்கிறது எப்பவுமே எடுபடாது. அது இந்த தேர்தலில் உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒழுங்காக அவர் தியானம் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த தேர்தல் முடிவுகளை ஒழுங்காக அவர் கணித்து அவருக்கு ஒழுங்காக கொஞ்சம் அதிலிருந்து படிப்பினை எடுத்துக்கொள்வார் என்றால் நிச்சயமாக அந்த வெறுப்பு அரசியலை அவர் கைவிட வேண்டும். இந்து மதம்ங்கிறது என்னங்கிறத அவர் புரிந்து கொள்ள வேண்டும். குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். சமீபத்தில் பிரதமர் அவர்கள் விவேகானந்தர் பாறையில் போயிட்டு ஒரு தியானம் செய்துட்டு இருந்தாரு. அதை ஒட்டி அதுக்கு முன்னாடியே நான் வந்து பயாலஜிக்கலாக பிறக்கலை, நான் வந்து ஒரு ஆன்மீகவாதி அப்படின்ற மாதிரி தான் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாரு. அதே மாதிரி பரமாத்மா தான் என்னை இந்த மாதிரி அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கா? என்ன சொல்ல வராரு மக்களுக்கு? உண்மையிலே மோடி பயாலஜிக்கலி பிறக்கலைன்னா அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா பயாலஜிக்கலி பிறக்கலைங்கிறதுக்கு பல பல சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அப்படி பிறந்தவங்க இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் பிறந்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு எல்லாத்துக்குமே ஏட்டில் எழுத்துக்கள் இருக்கும், இல்லை வானத்தில் புதுசாக ஏதாவது நட்சத்திரம் தோன்றும், ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருக்கும். அப்போ மோடி அவர்கள் தோன்றுறதுக்கும் அந்த மாதிரியான எந்த விதமான குறிப்புகளும் சித்தர்கள் ஏட்டில் இல்லை. இதுவரைக்கும் அவர் பயாலஜிக்கலி பிறங்கிறது அவராகவே ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு திடீர்னு அவருக்கு என்னாச்சுதுன்னு தெரியல தோன்றி இருக்கிறது. அவர் ஆன்மீகம் பேசலாம், ஆன்மீகத்தில் அவர் இருக்கலாம். ஆனால் பயாலஜிக்கலி பிறக்கலைங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவர்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பரமாத்மாக்களால் அனுப்பப்பட்டவர்கள் தான். எதற்காக அனுப்பப்படுகிறார்கள்? அவர்களது முன்வினை, ஊழ்வினை, ஆழ்வினைலாம் இருக்குது. முற்பிறவிகளில் செய்த வினையின் காரணமாக அவரவர்கள் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவர்களாக எடுக்கலாம், இல்லை ஊழ்வினை தான் காரணம்னு வைக்கலாம். ஊழ்வினை, இந்தந்த ஊழ்வினை இப்படி பிறக்கணுங்கிற விதிகள் பரமாத்மாவால் அமைக்கப்பட்டன. அப்படி பார்க்கும்பொழுது உலகத்தில் பிறந்த எல்லா பயிரினங்களும், விலங்குகள் மட்டுமல்ல, பயிரினங்கள் கூட பரமாத்மாவின் விதிகளுக்கு கட்பட்டு ஊழ்வினையால் பிறக்கின்றன. இவ்வளவுதான். இது மோடி அவர்களுக்கும் பொருந்தும். இவ்வளவு தானே தவிர அதுக்கு மேலே ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் எதுவும் இல்லை. ஆனால் இந்திய நாடுங்கிறது ஒரு ஒரு ஆன்மீக பூமி, அதில் சந்தேகமே இல்லை. இதன் தலைவராக வரணும்னா அதற்கு சில ஊழ்வினை பயன்கள் இருந்திருக்கணும். அந்த ஊழ்வினை பயன்களை நிச்சயமாக மோடி அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதற்கு முந்தி இருந்த பிரதமர்களும் செய்திருக்கிறார்கள். இனிமேல் வரப்போகிற பிரதமர்களும் அது மாதிரி ஊழ்வினையில் அதில் சாத்திக்கோர்கள் இருக்கிறது. அப்போ அந்த ஊழ்வினை மோடி அவர்களை அந்த பிரதமர் ஆக்கியிருக்கிறது. குஜராத் மாநிலத்தின் மாநில முதலமைச்சராக ஆக்கி வைத்திருக்கிறது. இதெல்லாம் சரிதான். ஆனால் இதற்காகவே நான் பயாலஜிக்கலி பிறக்கலை அப்படின்னு சொல்லுறது எந்த வகையிலையும்
சித்தர்கள் வழியிலேயும் சரி, உலகியலாகவும் சரி, அது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று தான். இல்ல ஆனா சமீப காலமாகவே பாஜக ஆட்சியில தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளா இந்துத்துவா அப்படின்ற ஒரு விஷயம் பரவலா பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அரசியலாக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது உண்மைதானா? நீங்க எந்த அளவுக்கு ஆன்மீகம் அரசியலாக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறீங்க? ஆன்மீகமும் அரசியலும் 2ம் ஒண்ணு தான். ஆன்மீகத்துக்குள்ள தான் அந்த அரசியல் இருக்கிறது. அது ஒன்றும் பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்ல. அதாவது இது இது வந்து ஆன்மீகத்தை அரசியல்ல நுழைக்கலாமாங்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுல என்ன இருக்குது? ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கக்கூடாது, பா பார்க்கக்கூடாது. இந்து மதம் உண்மையிலே என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் இந்து ஆயிருங்க. எல்லாரும் சிவபெருமான கும்பிடுங்க. எல்லாரும் பார்வதிய கும்பிடுங்க. இந்து மதத்துல இருக்கிறவங்களுக்கே அந்த கட்டுப்பாடு இருக்குது. கிடையாது. நீங்க உங்களுக்கு முருகன கும்பிடணும்னா கும்பிட்டுக்க. பிள்ளையார கும்பிடணும்னா கும்பிட்டுக்க. 2 பேரையும் கும்பிடணும்னா கும்பிட்டுக்க. அம்மன கும்பிட்டுக்க. மாரியம்மன கும்பிட்டுக்க. காளியம்மன கும்பிட்டுக்க. உங்க கிராமத்துல இருக்கிற தேவர் தேவதை கும்பிடுங்க. உங்களுடைய முன்னோர்கள்ல குலதெய்வத்தை கும்பிட்டுக்க. யார் யாரெல்லாம் விருப்பமாக இருக்கிறதோ எல்லாரையும் வணங்குகிற அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறது தான் இந்து மதம். அதே போல எல்லா நாட்டு மக்களும் இந்து மதத்தை கும்பிடணுங்கிறது இந்து மதம் அல்ல. இந்து மதம் என்ன தெளிவாக என்ன சொல்லி இருக்குதுன்னா, அவரவர் அவரவர் வழியில வந்த முன்னோர்கள, அருளாளர்கள, அவரவர்கள் மொழியில, அவரவர்கள் வழக்கப்படியான கலாச்சாரப்படியான உடை அணிந்து, அந்த கட்டடக்கலையில கோவிலை அமைத்து, அந்த இடத்துல என்ன விளையுதோ, அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்களோ, அதை படையலாக வச்சு தான் சாமி கும்பிடணும்னு சொல்லுது. அப்ப ரஷ்யாவிலேயோ, பிரான்ஸ்லயோ, இல்ல ஆப்பிரிக்காவிலேயோ, அங்க என்ன கிடைக்குதோ, என்ன கட்டடக்கலை இருக்கோ, அங்க எந்த முன்னோர்கள், அருளாளர்கள் இருந்து மக்களை வழிபடுத்தினார்களோ, அத வணங்குறதுங்கிறது தான் இந்து மதம். அப்ப இதுல ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அவரவர்களுடைய கலாச்சாரத்திற்கு மதிப்பு இருக்கிறது. அவரவருடைய மொழிக்கு மதிப்பு இருக்கிறது. பண்பாட்டிற்கு மதிப்பு இருக்கிறது. அதனால தான் இந்து மதம் அனைத்து மதங்களின் தாய் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால இந்த இந்த மாதிரியான ஒரு மதம் ஆன்மீகத்துக்கு இந்த மாதிரியான ஆன்மீகம் அரசியலுக்கு வழிநடத்தும் பொழுது, அது அந்த அரசியலும் சிறப்பாக அமையும். இதுதான் எல்லாரும் ஒரு மதத்தை தான் பின்பற்றணும். நான் இந்த மதத்துக்கு தான் இந்த மதத்துக்கான அரசியல் அமைப்பு இது. இந்த மதத்துக்கான ஆதரவாளர்களைத்தான் நான் நான் அவர்களது நலத்தை மட்டுமே போற்றி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரியான மதக்கலப்பு தான். அந்த மாதிரியான அதுக்கு ஆன்மீகம்னு பேர் கொடுக்காது. அந்த அரசியல தான் நான் கேட்டேன். ஆன்மீகம் இங்க அரசியலாக்கப்படுகிறதா அப்படின்னு. இப்ப பாருங்க. இப்ப இங்க வருவோம். நான் சொல்றது இந்து மதம்ங்கிறது எவ்வளவு பரந்ததுங்கிறது. ஆனா இன்னைக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சியும், இன்றைக்கு அதன் பின்னணியில இருக்கிற ஆர்எஸ்எஸ் அமைப்பும், இன்றைக்கு அது பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமராக வரவிருக்கிற நமது மோடி அவர்களும் சரி, என்னத்தை முன்னிறுத்துகிறார்கள். ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா, தமிழ் மொழிய கூட அங்க உள்ள விட மாட்டேங்குது. இந்து இந்து மத கோயில்களுக்குள்ளேயும், இந்து மத வழிபாட்டுக்குள்ளேயும் தமிழ் மொழிய கூட விட மாட்டேங்குது. அப்ப அப்ப அது இந்து மதமான்னு கேட்டா உண்மையிலேயே அதனால தான் நாங்க இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்துல இருந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறோம். இந்து மதம்ங்கிறது வேற, ஹிந்து மதம்ங்கிறது வேற. ஹானா போட்டு வடமொழி போட்டு ஹிந்து மதம்ங்கிறது வேற. தமிழர்களோடது இந்து மதம். அதுல ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. எல்லா மதங்களுக்குமே கருத்துக்களையும் ஆன்மீக தத்துவங்களையும் வழங்கியது இந்து மதம். எல்லா மதங்களையுமே போற்றி அந்தந்த அருளாளர்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பது தமிழர்களின் இந்து மதம். ஆனா இது இந்து மதம்ங்கிறது சமஸ்கிருதம் மட்டும்தான். வேற மொழி வரக்கூடாது. வேற மொழி அரசாங்கம் ஒரு ஆணை போட்டா கூட நீதிமன்றத்துல போவோம். நீதிமன்றம் ஒரு ஆணை போட்டா கூட நாங்க கலாட்டா பண்ணுவோம். அந்த தமிழ்ல நீதிமன்றம் கரூர்ல இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் தான். கரூர் பசுபதீஸ்வரர் கோயில்ல குடமுழுக்கு நடத்தும் பொழுது அங்க தமிழ்ல நடத்தணும்னு சொல்லி தமிழ்ல வித் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இட் ஷுட் பி கண்டக்டட் இன் தமிழ் ஆர் வித் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு தமிழ். அதாவது தமிழ்ல நடத்தணும், இல்லைன்னா தமிழுக்கு சம அளவு முதன்மை கொடுத்து நடத்தணுங்கிறத சொல்லி ஒரு குழு அமைக, எந்தெந்த மந்திரங்கள் ஓத வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு குழு அமைகன்னா அரசாங்கம் கருத்து கேட்பு கூட்டம் வருது. கருத்து கேட்பு கூட்டத்தில் நீங்க வாங்க, கருத்தை சொல்லுங்க. அங்க கலாட்டா மேல கலாட்டா பண்ணி வேற யாரையுமே பேச விட மாட்டேன்னு சொல்லி ஒரே இதாகி அவ்வளவாகி அந்த கூட்டமே கூட்டமே நடக்கல. அந்த கூட்டம் முடிஞ்சு அடுத்த கூட்டங்களும் நடக்கல. இப்படி தமிழ் மொழி வழிபாட்டு மொழியாக அரசாங்க பூர்வமாக வந்தாலும் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறது.
சட்டப்பூர்வமாக வந்தாலும் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு அந்த நான் எதுக்காக இத தெளிவா சொல்றேன்னா, திருநெல்வேலியில அடுத்த நாளைக்கு அந்த எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்கிறாங்க. எல்லாம் ஆர்எஸ்எஸ், பிஜேபி தலைவர்கள் அங்க இருந்த திருநெல்வேலியில இருந்த தலைவர்கள் மேல தான் எல்லா எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. அப்ப எவ்வளவு கலாட்டா பண்றாங்கங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அப்ப தமிழ் மொழிய கூட உங்களால இந்து மதத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, உங்க மதம் ஹிந்து மதம். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இன்னும் சொல்லப்போனால் ரிக், யஜுர், சாம, அதர்வணம்ங்கிற வேத இதுல இந்துங்கிற வார்த்தையே கிடையாது. இப்போ இந்து வேதம்னா, இந்து மதத்தை சொல்ற வேதத்துல இந்துங்கிற பேர் இருக்கணுமா வேண்டாமா? இந்துங்கிற பேர் கிடையாது. சிவபெருமான், சிவன்கிறதே கிடையாது. அங்க ருத்ரன் ஒன்று சொல்றாங்க. ஆனா ருத்ரனும் நம்ம சொல்றத உருத்திரனும் அங்க இருக்கிற ருத்ரனும் வெவ்வேறு. அங்க ருத்ரன்கிறது ஒரு தேவகுமாரன் மாதிரி தான், அந்த நிலையில தான் வச்சிருக்கிறாங்க. அந்த ரிக்வேதத்துல கூட ரொம்ப பின்னால ருத்ரனை பத்தி ஒரு 10 பக்கம் 12 பக்கம் வருதே தவிர, முதல்ல ஆரம்பிக்கிறதெல்லாம் இந்திரன், வருணன், வாயு, அக்னி இவர்களை பற்றி தான் ஆரம்பிக்குது ரிக்வேதத்திலே. அப்ப சிவபெருமான்கிற வார்த்தையே இல்லாதது. இப்படியெல்லாம் இருக்கிற அந்த மதம் வேறு மதம். அந்த அந்த மதம் என்ன சொல்லும்? அடுத்த மதத்து கூட சண்டை உண்டாக்கி கொள்ளும். சாதி ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கும். நான் தான் கோயிலுக்குள்ள இருப்பேன். இந்த குறிப்பிட்ட சாதியினர் தான் இருக்கணும். வேற சாதியினர் வரக்கூடாது அப்படின்னு சாதி பிளவுகளை உருவாக்குவார்கள். சாதி ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குவார்கள். பெண்கள் இந்த மந்திரம் சொல்லக்கூடாது, அந்த மந்திரம் சொல்லக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு ஏராளமான கட்டுப்பாடுகளை விதிப்பார்கள். இது எல்லாம் அந்த ஹிந்து மதம். இந்த ஹிந்து மதம் அரசியலுக்கு வந்துச்சுதுன்னா அது எப்படி இருக்கும்னா, இந்து மதம் எங்க அந்த ஹிந்து மதம் எங்க இருந்தாலுமே அதை உருப்பட விடாது. இதுதான் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மக்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டும். நம்ம ஒரு அந்த பிற மனிதரான பிராமணர்கள் ஆதிக்கம் இருக்குதுன்னு சொல்றதுல அந்த பிராமணர்களை பத்தி இதுல குறை சொல்றதுக்கு ரொம்ப இல்லை. நாங்களே இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்திலிருந்தே ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக இலைமறை காயாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். 5 ஆண்டுகளாக நேரடியாக கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கோம். அப்ப தமிழர்கள் விழித்து கொள்ள வேண்டும். நம்ம உரிமையை வேணும்னா நம்ம தானே விழிச்சு கொள்ளணும். யாரோ ஒன்று என் மேல வாராங்கிறதுக்காக அவரை குறை சொல்லிட்டு இருக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நமக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு என்ன செய்யணுங்கிறத பார்க்கணும். அப்ப ஹிந்து மதம் எங்க நுழைஞ்சாலும் அது ஆபத்து. இந்து மதம் எங்கே இருந்தாலும் அதை போற்றி வளர்ப்பதனால அதுல ஒன்றும் ஆபத்து இல்லை. ஏன்னா அடக்குமுறைங்கிறது தமிழும் அடக்குமுறையை செய்யக்கூடாது. இந்து மதமும் பிற மதங்கள் மேல அடக்குமுறை செய்யக்கூடாதுங்கிறத யார் சொல்றா? இந்து மதம் தான் சொல்லுது. அது யாருடைய மதம்? தமிழர்களுடைய மதம். இந்த வெறுப்பு அரசியல்ங்கிறது இந்த தடவை எடுபடலைங்கிற இந்த தடவை இல்லை, பொதுவாக இந்திய நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த வெறுப்பு அரசியல்ங்கிறது எப்பவுமே எடுபடாது. அது இந்த தேர்தலில் உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா 400 இடங்களை கைப்பற்றுவோம்னு சொல்லி 350வது உறுதின்னு சொல்லி எக்ஸிட் போல்ல 370 எல்லாமே சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கிண்டு இப்ப 300 தொடுறதுக்கு தழுதி கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட முறையில் அந்த கட்சிக்கு, பாசக கட்சிக்கு தனிப்பட்ட பெரும்பான்மை வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறையா இருக்குது. கூட்டணியில் அந்த பெரும்பான்மைகள் வந்துடும். இப்படி இருக்கிறதுனா அந்த வெறுப்பு அரசியல்ங்கிறது இந்த நேரத்தில் இந்திய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதுவும் குறிப்பாக தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லைங்கிறது உறுதியாக இந்த தேர்தலில் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு நல்ல அறிகுறி. அடுத்தது அந்த தியானம்ங்கிறது என்னன்னா, அது தியானம் செயல்படுமா செயல்படாதாங்கிறத விட இப்ப தியானம் அவர் எப்படி அழகா பயன்படுத்துறாரு. போன தேர்தலையும் அதை பயன்படுத்தினாரு. இதுக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிறது வந்துருச்சுது. ஆனா ஒரு பேசுபொருள் ஆகணும். அது பெரும்பான்மையான மக்களை கவர்ற மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த குறிப்பிட்ட நாளில் அதை அங்கே போய் இருந்து அந்த இதில் உட்காந்து தியானம் பண்ணுறார். ஓகே, உண்மையாக நம்ம அவர் உண்மையாக தியானம் பண்ணினார் என்றால் நம்ம அதை எப்படி பார்க்கணும்னா, நம்ம அதை ஒரு போலின்னு முத்திரை குட்ட வேண்டாம். அவர் உண்மையாக இருந்தால் அந்த இடம் சாதாரணமான இடம் கிடையாது. அதில் விவேகானந்தருக்கு அந்த கன்னியாகுமரி அம்மனே காட்சி கொடுத்த இடம்.
அது வந்து இந்தியா அந்த இளமுரியா கண்டம்ங்கிறது இந்த குமரிமுனைக்கு தெற்கு பக்கம் இருக்குது. அவர் எந்த திசையை நோக்கி உட்கார்ந்திருந்து பண்ணாருங்கிறது எனக்கு தெரியல. ஆனா, அது வந்து அந்த இடம் வந்து ஒரு சிறப்பான இடம். உண்மையிலே அவரு அத அங்க பண்ணு அந்த இருந்தா, இதோட வெறுப்பு அரசியலை அவர் நிறுத்திக் கொள்வார். அந்த அளவுக்கு மனமாற்றம் வந்துருச்சுதுன்னா, அந்த தியானம் உண்மைன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த வெறுப்பு அரசியல் இன்னும் அதிகமாயிருச்சுது. ஏன்னா, எதிர்பார்த்த அளவு இல்ல. தனிப்பட்ட பெரும்பான்மை இல்ல. கூட்டணி மூலமாகத்தான் அந்த பெரும்பான்மை வரும்ங்கிற நிலைமையிலயாவது, முந்தி இருந்தது அப்படியெல்லாம் கொண்டு போக முடியாது. இந்தியாவின் பெயரை பாரத்னே மாத்தணும். இப்படியான இந்த சிந்தனைகளையும், அ ஒரு மதத்தவர்கள் மட்டும் தான் இங்க இருக்கணும். வேற மதத்தவர்கள்லாம் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற சிந்தனைகளை எல்லாம் அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ஒழுங்கா ஒழுங்கா அவர் தியானம் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த தேர்தல் முடிவுகள ஒழுங்கா அவர் கணிச்சு, அவருக்கு ஒழுங்கா கொஞ்சம் அதிலிருந்து படிப்பினை எடுத்துக்கொள்வார் என்றால், நிச்சயமாக அந்த வெறுப்பு அரசியலை அவர் கைவிட வேண்டும். இந்து மதம்ங்கிறது என்னங்கிறத அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் எங்களோட வேண்டுகோளாக இருக்கிறது. அது நடக்குமா? நடக்காதாங்கிறத பிறகு பார்ப்போம். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். GUVI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.